Welcome to Dhanas Entertainment. First time என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன டாபிக்னு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இது முக்கியமான தான். யூடியூபராக இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஓகேங்களா? போட்டிருக்கீங்களே நீங்கள் என்ன ஸ்பேம் பற்றி சொல்ல வந்திருக்கீங்க சிஸ்டர் சொல்லுங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெய்டு வீடியோ ப்ரொமோஷன் பண்ணுவீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், லைவ்ல பார்த்தீங்கன்னா நான் பெய்டு வீடியோ பண்ணுவேன், நீங்கள் சொல்கிற சேலஞ்ச் வீடியோ பண்ணுவேன். அப்படி இல்லையா ஸ்டோரி ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஸ்டோரி மாதிரி நாங்கள் ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது வந்து லைவ்ல நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். லைவ்ல நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா லைவ் வந்த சில மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, சிஸ்டர் வந்து நீங்கள் டெலகிராமோட லிங்க் கொடுங்க, இல்லை உங்களோட இன்ஸ்டாவோட ஐடி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஐடி நேமு எழுதி காமிச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன்னு சொல்லி பின் பண்ணி கொடுத்துட்டேன். இதோட முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, டெலகிராம்ல மெசேஜ் பண்ணாங்க. எப்படின்னா பெய்டு வீடியோ பண்ணுறான், நீங்கள் பண்ணுவீங்களாக்கா, எந்த மாதிரி வீடியோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி டீசெண்டாக ஃபஸ்ட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மெம்பர் ஒருத்தர் வந்து சிஸ்டர் உங்கள் பிக் ஃபேனு, நான் உங்களோட வீடியோலாம் நான் ஃபுல்லாக பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பெய்டு வீடியோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே உங்களுக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 வீடியோ கேட்டிருந்தாங்க. 2 வீடியோக்கான பேமெண்ட்டு நான் சொல்லிட்டேன். ஓகே அவங்க கொஞ்சம் பிக் ஃபேனு, ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கம்மி பண்ணி சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ஜிபே நம்பர் கொடுங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் வந்து அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது ஜிபே நம்பர் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஜிபே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சிஸ்டர், எனக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதனால நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர்னா நேம் எழுதுனா நேம் வந்து தப்புனது. ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியல, எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல, நான் தப்புன்னு வருதுன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்க அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ட்ரை பண்ண கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு தப்புன்னு வருது. அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஃபேக்கு பேங்க் புக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க உங்களுக்கு போய் ஃபேக்கு பேங்க் புக் போய் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாடு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு வீடியோக்காக தான் அமௌண்ட் போட்டது, அவர் சென்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர், உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்து இந்த இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே இருக்கட்டும். எனக்கு மைண்டில் வந்து பட்டுச்சு, ஃப்ரீயாக வந்து யாருக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க புரியுங்களா? அப்படிங்கிறதுனால நான் யோசித்தேன், இவர் நிஜமாவே போட்டு விட்டுருக்காரா இல்லை போட்ட மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரா என்னான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாள் ஆகும் அப்படிங்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அமௌண்ட் போட்டது. சரி ஓகேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து நான் பேங்க்கு போயிருந்தப்ப பேங்க்ல போய் கேட்டால் அமௌண்ட் ஏறலன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப சரி ஒரு நாள்ல ஏறாதாட்டுக்கு 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2வது நாள் போனேன், 3வது நாள் போகல, 4வது நாள் எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பிவிட்டு ஏறி இருக்கான்னு பாருங்கன்னா ஏறல. அதுக்கப்புறம் திரும்ப 5வது நாள் எனக்கு வேற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால பேங்க்கு போகும்போது பேங்க்ல சுத்தமா ஏறவே இல்லை, அமௌண்ட்டே ஏறலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 டேஸா எப்படி அமௌண்ட் ஏறாம இருக்கும். இப்போ நிறைய அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபாரினர்ஸ்லாம் எங்கள் வீட்டு அமௌண்ட் அனுப்பும்போது 1 நாள் 2 நாள் தான் வந்து அமௌண்ட்டு ஏறிடும். ஆனால் இது வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகவே இல்லை. ஸோ அப்போ ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத திரும்ப வந்து நான் அமௌண்ட் ரிசீவ் ஆகவே இல்லை, நாட் ரிசீவ்டு, நீங்கள் என்ன ஸ்பேம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். கேட்டதுக்கு ரிப்ளைவே வரல. 2 நாள் வந்து மெசேஜ் ரிப்ளைவே வரல. அமௌண்ட் அனுப்புனாரா இல்லை ஏறலையா என்னன்னா திரும்ப அதுக்கப்புறம் பேங்க் போகணும்னு தோணல. அனுப்பாட்டி போறாங்கிற மாதிரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள், அதாவது இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு அமௌண்ட் போட்டிருக்கோம்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னா உண்மையா இருந்துச்சுன்னா என்னாச்சுன்னு நான் பார்க்குறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த ஆள் எதுவுமே ரிப்ளை பண்ணும் போது எனக்கு டவுட் வந்துச்சு.
சரி 2 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு, நீங்க எடுத்துருக்கீங்கன்னு வருது அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க உங்கள்கிட்ட போய் நாங்க விளையாட போறோமா, அமௌண்டே ரிசீவ் ஆகவே இல்லை, நீங்க போட்டோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க சென்ட் ஆனது அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ராசஸிங்ல இருந்து கேன்சல் ஆயிடுச்சு, ஸோ அதனால அமௌண்ட் சென்ட் பண்ண முடியல, நீங்க மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னாரு. மறுபடியும் நான் என்ன பண்ணேன், இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேன். இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா அதுலயும் நேம் தப்புன்னு வருது. என்ன இது இதா இருக்கும்னு நினைச்சிட்டு திரும்பி என்ன பண்ணிட்டேன், எங்க வீட்டுக்கார அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேன். சரி நம்மளுதான் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா அவருக்கும் நேம் தப்பா வருதுங்கிறத காமிக்குது. அவரு என்ன பண்ணிட்டாரு, என்ன அப்படியே தப்பா வருது, அனுப்புற ஐடியா இருக்கா இல்லையா, அவருக்கு என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டாரு. சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், திரும்ப உங்களுக்கு அனுப்புற ஐடியா இருந்தா அனுப்புங்க, இல்லைன்னா அனுப்புற மாதிரி ஆக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு திட்டி விட்டேன். நீங்க ஸ்பேம் தான் பண்றீங்க, அனுப்புற மாதிரி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டேன் அப்படிங்கிறத நீங்க கொடுக்குறீங்க, நாங்க அப்புறம் எடுத்துட்டேங்கிறீங்க, அப்புறம் எடுக்கலங்கிறீங்க, அப்புறம் போய் சென்ட் ஆகலங்கிறீங்க, என்னங்க ப்ராடு வேலை பாக்குறீங்க அப்படின்னு திட்டி விட்டேன். இனிமே அதாவது மெசேஜ் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு விட்டுட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கலாம். ஃபாரினர்ஸ் தான் இப்படி இருக்கவங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அதுக்கு மேல, ஏன்னா அவங்க மட்டும் லேஸ்பட்ட ஆளுங்கிறீங்களா. அந்த ஐடியெல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன், அது மென்ஷன் பண்ண விரும்பல, எனக்கு தெரியும். அந்த பையன் என்னன்னா, அக்கா எனக்கு டெலிகிராம்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணி கொடுங்க அக்கா, நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு நேற்று பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றாப்ல, அக்கா நான் பாதி அமௌண்ட் சென்ட் பண்றேன், திரும்ப நீங்க வீடியோ எடுத்து எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பாதி அமௌண்ட் சென்ட் பண்றேன் அப்படின்னா. தம்பி வீடியோ எடுத்து உன்னை நான் கண்டுபிடிக்க முடியாது, நான் மெசேஜ் பண்ணா நீ ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமௌண்ட்டை கொடுங்க, நாங்க வீடியோ மேக் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு என்ன பண்ணிட்டாரு இவரு, அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அமௌண்ட் பே பண்ணுங்க அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கொடுக்குற வீடியோலாம் லேசான வீடியோன்னு மட்டும் நினைச்சுக்கிறாங்க, இது எல்லாமே கிரிட்டிக்கலான வீடியோ. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல கிரிட்டிக்கலா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ தான். அடி தாங்கி வலி தாங்கி கேனிங் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் வலி பயங்கரமா ஹார்டா பண்ணுங்கலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி நாங்க வழியில தாங்கிட்டு தான் அந்த வீடியோவே பண்றோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க அமௌண்ட் பே பண்ணுங்க, நாங்க வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு உடனே அந்த பையன் என்னான்னு பாத்தீங்கன்னா நம்பரை பிளாக் பண்ணிட்டு ஆள் எஸ்கேப் போயிட்டான். அப்ப நீ வீடியோ எடுக்கங்காட்டியுமே நீ இவ்வளோ வேலை தில்லாலங்கடி வேலை செய்யறன்னா, அப்ப வீடியோ எடுத்து உன்கிட்ட கொடுத்துட்டுனா அப்ப எங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகணும், உனக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்குன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்களா. அப்படி இருக்கிறாங்க சில பேர். இதுல இருந்து ஒரு பக்கம் இதெல்லாம் ஆண்கள் தான் இப்படின்னு வச்சுக்கோங்க, பெண்கள் மட்டும் லேசானவங்க நினைக்கிறீங்களா, அவங்க அதுக்கு மேல இருக்கிறாங்க. என்னன்னா லைவ்ல வரும்போது, அக்கா உங்களோட சேலஞ்ச் எல்லாம் எனக்கு பிடிக்கும், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி, இதுவும் லைவ்ல தான் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, எனக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இந்த பையன் சொன்னான், மறந்துவிட்டேன், பிளாக் பண்ணவன். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், உடனே என்னோட யூடியூப் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். ஓ இது எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட உறவுகள் உண்மையான உறவுகள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோவை பார்த்தா போதும், நாங்கள் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறோம், ஓகேங்களா. இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணி பேசுறது, ஃப்ராடுத்தனமாக செய்கிறது, இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க. இந்த லேடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிஸ்டர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் போல இருக்கு சிஸ்டர், இது லைவ்ல தான் சொன்னாங்க, கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு, கிஃப்ட் கொடுக்கணும் போல இருக்கு சிஸ்டர், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறது. கேட்டு நம்ம நம்மளுக்கு பிடிச்சதை அனுப்பிட்டோம்னா ஆள் அட்ரஸே இருக்கிறதுல ரிப்ளை பண்ணுறதே இல்லை. ஏன் எங்களை பார்த்தா கிஃப்ட் கலையிறேன்னு தெரியுதா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை போடுறேன். அப்படி பார்க்கலனாலும் நிறைய பேர் பார்க்குறவங்க அந்த மாதிரி தப்பை செய்யாதீங்க. ஏன்னா எங்களோட நியூ யூடியூபராக இருக்கவங்க, நான் ஆல்ரெடி ஓல்டு சேனல் தடாஸ் சேனலில் 91K வியூஸ் வரைக்கும் எனக்கு போயிருக்கு, ஆனால் அது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் முடிஞ்சு, இது 3ஆவது வருஷம், ஓகேங்களா. எல்லாமே கற்றுக்கிட்டு தான் அதில் வந்திருக்கேன். எங்களுக்கு புதுசாக வந்திருக்கோம், எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. எல்லாத்தையும் அதாவது பெண்களை பார்த்தா அவங்க எது வேணாலும் பண்ணலாம், அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. பெண்கள் நினைச்சாலும் என்ன வேணால் பண்ணலாம், ஓகேங்களா.
வந்து ரிப்போர்ட்டும் பண்ண முடியும். வந்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. ரிப்போர்ட் பண்ணுற இது எங்களுக்கு இருக்குது. எந்த ஐடியோ அந்த ஐடி நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்கள ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைபர் கிரைம்லேருந்து உங்களுக்கு இது வந்துடும், அதாவது போலீஸ் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வேலைக்கெல்லாம் போக வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன் வேலை இல்லாமல் அப்படிங்கன்னு நினைக்காதீங்க. வந்து நியூ யூடியூபராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரியாமல் இருக்கலாம், ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் யாரையும் ஏமாற்றாதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உண்மையாக வீடியோ வந்து பண்ணணும் அப்படிங்கிறவங்க உண்மையாக மெசேஜ் பண்ணுங்கள், பொய்யாங்கிற மெசேஜ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துருங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.